இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூல் 32ஆம் அதிகாரம் 7 14 வரை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. கடவுள் மனதை மாற்ற முடியுமா? கடவுளால் அன்பு செய்யப்பட்ட யூத மக்கள், கடவுளால் வழிநடத்தப்பட்ட அந்த மக்கள், கடவுளால் அரவணைக்கப்பட்ட மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மோசையின் வழியாக இறைவன் அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் என்ன நிகழ்கிறது? மோசே அந்த மக்களை விட்டு சில நாட்களுக்கு 40 நாட்களுக்கு சீனாய் மலை மீது ஏறி ஆண்டவரோடு தரிசனம் பெற்று அவரிடமிருந்து கட்டளைகளை பெற்று வருவதற்காக மேலே செல்லுகின்றார். அந்த மக்கள் பொறுமை காக்காமல் ஆரோனை அணுகி, நாங்கள் வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒரு கடவுளை செய்து கொடும் என்று அவரை தொடர்ந்து கேட்க, அவரும் இந்த மக்களிடத்திலே தவறான ஒரு பெயரை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு அனுமதி கொடுத்து அவர்களிடமிருந்த நகைகளை எல்லாம் பெற்று ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற இறைவன் அவர்கள் மீது கோபப்படுகின்றார். காரணம், அந்த மக்களை அந்த அளவுக்கு அன்பு செய்தார். ஆக இந்த செயலானது இறைவனுக்கு உள்ளத்திலே காயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆரோனின் செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்கின்றது? இன்று நம்முடைய பல அரசியல், கிறிஸ்தவ கத்தோலிக்க மதத்தில் உள்ளவர்கள் அரசியலில் இருக்கலாம், அல்லது பிசினஸ் போன்ற பல பொறுப்புகளில் இருக்கலாம். ஆனால் அங்கே பிறரிடத்தில் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஒப்பந்தங்களை செய்வார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் சில நேரங்களிலே கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரான செயலாக மாறிவிடுகிறது. அதுவும் குறிப்பாக முதல் கட்டளைக்கு எதிராக. முதல் கட்டளை என்பது என்ன? நானே உன் கடவுள், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லை. ஆனால் பல நேரங்களிலே நாம் இதை தவறுகின்றோம். இறைவனை முன்னிலைப்படுத்துவதற்கும் முதன்மையாக வைப்பதற்கும் நாம் தவறிவிடுகின்ற நேரத்திலே இறைவன் நம் மீது கோபமாக நம்மை பார்க்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே அவர் இரக்கமுள்ளவர் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் காண்பிக்கிறது. காரணம், கோபத்தோடு வருகின்றார். ஆனால் மோசே ஆண்டவரை எதிர்கொண்டு, ஆண்டவரே, அந்த மக்கள் தெரியாமல் செய்துவிட்டார்கள், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் அதற்கு செவிமடுத்து அவர்கள் மீது வைத்திருந்த அந்த கோபத்தை அகற்றி விடுகிறார். ஆக பல நேரங்களிலே இறைவன் நம்முடைய செயலுக்காக கோபப்பட்டாலும் அடுத்த நிமிடம் இரக்கத்தோடு நம்மை பார்க்கக்கூடிய மனிதராக இருக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டு காட்டுகின்றது. இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகம், யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 31 47 வரை பார்க்கின்ற பொழுது, இயேசு தன்னுடைய தந்தையோடு ஒப்புமைப்படுத்தி கூறுகின்றார். அதாவது, நானும் தந்தையும் ஒன்றே. இதைத்தான் நேற்றையுள்ள நற்செய்தியில் நாம் பார்த்தோம். நானும் தந்தையும் ஒன்றே. ஆனால் இதை யூதர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். அதற்காக இயேசுவிடம் அடையாளம் காட்டும்படி கேட்கின்றார்கள். எதை வைத்து நீயும் தந்தையும் ஒன்று என்று சொல்லுகின்றீர்? எங்களுக்கு அடையாளம் கொடு என்று கேட்கின்றார்கள். இந்த அடையாளம் என்பது யூதர்களின் சட்டப்படி குற்றம் சாட்டப்பட்டவரை விட சாட்சிகள் தான் அங்கே பதில் பேசும். ஆக சாட்சியம்தான் முக்கியம். இதைத்தான் இணைச்சட்டம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகிறது. ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பாவப்பழி சொல்லையும் செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்குமூலம் போதாது, 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தால் அது உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிறது இந்த வசனம். அதாவது, ஒரு சாட்சி போதாது, 2 அல்லது 3 சாட்சிகள். ஒருவேளை அப்படிப்பட்ட சாட்சி இல்லை என்றால் என்ன செய்வது? இதற்கு தொடக்க நூல் அதிகாரம் 31 இறைவார்த்தை 50 கூறுகிறது. நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ, அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ, நம்மிடையே வேறு எவரும் இல்லை என்றாலும் உமக்கும் எமக்கும் இடையே கடவுளே சாட்சி என்பது நினைவிற்கொள்ளும். அதாவது, வேறு சாட்சிகள் இல்லை என்றால் கடவுள்தான் எனக்கும் உமக்கும் இடையே சாட்சியாக நிற்கின்றார் என்பதுதான். ஆக இயேசுவிடம் அவர்கள்
அடையாளம் கேட்கின்றார்கள். இயேசு யாரை சாட்சியாக நிறுத்துகிறார் என்றால் 3 சாட்சிகளை கொண்டு வருகின்றார். ஒன்று, நான் என்னை பற்றி கூறுகிறேன், நானும் தந்தையும் ஒன்றே. இதை யூதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது சாட்சியாக அவர் கொண்டு வருவது திருமுழுக்கு யோவான். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்றும் கூறுகிறார். அதே நேரத்தில் தனது சீடர்களுக்கு இயேசுவை சுட்டிக்காட்டி இவரை மீட்பர் என்பதையும் வலியுறுத்துகிறார். இதையும் அந்த யூதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். 3வது சாட்சி 3 சிந்தனைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் 3வது சாட்சி என்பது கடவுள்தான் சாட்சி. கடவுளே இயேசு இறைமகன் என்பதற்கான சாட்சி, இயேசுவும் தந்தையும் ஒன்றே என்பதற்கான சாட்சி. இது இதை எதன் அடிப்படையில் நாம் பார்க்கலாம் என்றால், முதலாவது 38 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு மனிதரை இயேசு குணப்படுத்துகின்ற நிகழ்வு. தந்தையும் மகனும் இணைந்து செயலாற்றினார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். 2வது, கடவுளின் குரலை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதாவது முதல்ல இயேசு செய்த அந்த புதுமை என்ற அடையாளத்தை ஏற்க மறுக்கிறார்கள். 2வது, கடவுளின் குரலை ஏற்க மறுக்கிறார்கள். அதாவது இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது தந்தையினுடைய ஒலி கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன். ஆக இந்த வார்த்தையை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதன் பிறகு இயேசு தாபோர் மலையிலே உருமாறுகின்றார். அங்கே உருமாறுகின்ற பொழுதும் தந்தையினுடைய ஒலி கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள். இதையும் அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். ஆக இறைவனுடைய குரலையும் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் யூதர்கள். 3வதாக விவிலியத்தை சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசிக்க உங்களுக்கு நன்றாக தெரியும், விவிலியத்தை பற்றி நன்றாக படித்திருக்கிறீர்கள். அதை திறந்த மனதோடு படியுங்கள், அப்பொழுது நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். அவர்கள் அதையும் ஏற்க மறுக்கின்றார்கள். ஆக இந்த நேரத்தில் நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? திறந்த மனதோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றேனா, அல்லது குறுகிய மனப்பான்மையோடு அடைப்பட்ட ஒரு மனதை கொண்டு நான் கடவுளை ஏற்க மறுக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், எடுத்துக்காட்டு பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கணவன் மனைவி என்று வைத்துக் கொள்வோம். இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. பிரச்சனையின் தொடக்கத்திலேயே இந்த பிரச்சனையை நாம் தீர்த்து முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் ஒரு குருவானவரை அணுகலாம், அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் அணுகி அவர்களுடைய உதவியை நாடலாம். அப்பொழுது இருவரும் திறந்த மனதோடு தங்களுடைய பிரச்சனைகளை பேசி அதற்கான சொல்யூஷன் சொல்வதை விட அதுக்கு என்ன செய்வது என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள். ஆனால் அதே நேரத்திலே பிரச்சனைகள் முத்தி போய்விட்டது. இந்த பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே 5-6 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது. இறுதியிலே ஒருவர், நான் இதை ஒரு குருவானவரை அணுகியோ அல்லது ஒரு கவுன்சிலிங் போயோ என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் தீர்வு காண வேண்டும், என்னுடைய மனைவியோடு அல்லது கணவரோடு நான் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நேரத்தில் இன்னொருவர், இனிமேல் இந்த மனுஷனோட வாழ முடியாது, இனிமேல் இந்த பெண்ணோட நான் வாழ முடியாது என்ற ஒரு முடிவிலே ஒருவர் திறந்த மனதோடும் ஒருவர் அடைபட்ட மனதோடும் இருக்கின்ற பொழுது அங்கே நிச்சயமாக மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக அடைபட்ட மனதில் இருப்பவர்கள் உண்மையை என்றைக்கும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் திறந்த மனதோடு தன்னை மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதுபோன்று இந்த யூதர்கள் அடைபட்ட மனம் கொண்டவர்களாக இருப்பதனால் அவர்கள் இயேசுதான் உண்மையான மீட்பர் மெஸ்ஸியா என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவரொருவர் திறந்த மனதோடு இயேசுவை நோக்கினார்களோ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாம் இதில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்தவர்களாக இன்றைய நாளில் இறைவனை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு நமது வாழ்வை வாழ்வாக்குவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.